ரோஜாக்கா, என்ன அர்ஜுன்? உங்ககிட்ட பேசணும். என்கிட்டயா? ஆச்சரியமா இருக்கு. ஏன்? இல்ல, நான் இங்க வந்ததுல இருந்தே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. அதான் கேட்டேன். நீங்க தான் எப்பவுமே பவி கூட க்ளோஸா இருக்கீங்களே. அவ என்கிட்ட பேசுறா, அதனாலதான் க்ளோஸா இருக்கேன். அப்ப நானும் பேசினா என் கூட க்ளோஸா இருப்பீங்களா? இருப்பேனே. அப்ப பவிக்கு ஐடியா தர மாதிரி எனக்கும் ஐடியா தருவீங்களா? சருக்கு இப்ப என்ன ஐடியா தரணும்? பாட்டி எந்திரிக்க வைக்க பவிக்கு மட்டும் நல்ல நல்ல ஐடியா தரீங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் ஐடியா தந்தா நான் பவியை ஜெயிச்சிருவேன்ல. அப்போ உனக்கு பவிய ஜெயிக்கணும். உன் பாட்டி எந்திரிக்கிறத பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல? இல்ல இல்ல, எனக்கும் பாட்டி எந்திரிக்கணும், அப்படியே பவியையும் ஜெயிக்கணும். நீ எதுக்கு பவிய ஜெயிக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா அவ என்னுடைய எனிமி. ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு அவளை பிடிக்காது. ஏன் பவிய பிடிக்காது? அவளாலதான் எனக்கும் பாட்டிக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்துச்சு. அதான் ஏன்? தெரியலையே. பாத்தியா, உனக்கே ஏன்னு தெரியல. நீ சொன்னதை அப்படியே ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும். எந்த ரீசனும் இல்லாம பவிய நீ எனிமையா நினைச்சதுனாலதான் உனக்கு அவளை பிடிக்காம போச்சு. உனக்கு அவளை பிடிக்காம போனதுனாலதான் உனக்கும் பாட்டிக்கும் டிஸ்டன்ஸ் வந்துச்சு. இப்ப புரியுதா? இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டே நீ பவிய எனிமையா நினைக்க ஆரம்பிச்சதுதான். நீ மட்டும் பவியோட ஃப்ரெண்ட்லியா இருந்திருந்தா நீ உன் பாட்டியோட க்ளோஸாவே இருந்திருக்கலாம். அப்போ நான் அவ கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா. சான்ஸே இல்ல. எப்பவுமே அவளை என் ஃப்ரெண்டாலாம் ஏத்துக்க முடியாது. அவ எப்பவுமே என்னோட எனிமி தான். என் பாட்டி கூட எனக்கு எப்படி க்ளோஸ் ஆகணும்னு தெரியும். உங்க ஐடியா வேணா, ஒன்னும் வேணாம். ஏன் அர்ஜுன்? என்னக்கா அர்ஜுன் ஏதோ பேசிட்டு போறான், அதுவும் கோவமா வர போறான். நீயும் பவியும் ஃப்ரெண்டா இருடான்னு சொன்ன, சார் கோச்சுக்கிட்டாரு. சரி விடுங்கக்கா, அவன் எப்போதுமே இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுப்பான். ஆனா நல்ல பையன். நீ இப்படி சொல்ற, ஆனா அவனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்றான். அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? நான் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். பாட்டிக்கு, வேணு சித்தப்பாக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனா அர்ஜுனுக்கு, அத்தைக்கு, சித்திக்கு என்ன பிடிக்கல. ஆனா நம்மள பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி அன்பா இருக்கணும். இததான் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால அர்ஜுன் என் மேல கோவப்படுறதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் அவனுக்கு என்ன பிடிக்கும். அவன் மனசை நான் மாத்துவேன். ஆனா பவி, உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். என்ன? நீ எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது. நீ இப்படியே இரு, எல்லாருமே உனக்கு பிடிச்ச மாதிரி மாறுவாங்க. மஞ்சு, சர்குணா சார் வாங்க. என்னக்கா? சர்குணா சார், உடனே பெசன் நகர்ல என் பேர்ல இருக்கிற அந்த 5 கிரவுண்ட் லேண்ட விக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மஞ்சு, நம்ம ஃபார்ம் ஹவுஸ விலைக்கு கேட்டிருந்தாங்கல்ல, அந்த பார்ட்டி கிட்ட பேசி உடனே ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ண சொல்லு. அப்புறம் இந்த வீட்டு டாக்குமெண்ட்ஸ பேங்க்ல பிரெட்ஜ் பண்றதுக்கு மேனேஜரை உடனே வந்து என்ன பார்க்க சொல்லு. அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாரு. அக்கா அக்கா இருக்கா? இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதானே, அன்னைக்கு அந்த லேண்ட சேலுக்கு கேட்டப்ப முடியவே முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன மேடம் திடீர்னு? கிருஷ்ணாக்கு ஒரு பண பிரச்சனை, அத நான் தான் சரி பண்ணணும். முதல்ல நான் சொன்னதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா ஒரு நிமிஷம் உள்ள வாக்கா. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அக்கா முதல்ல நீ வா உள்ள வா. என்னக்கா பேசிட்டு இருக்க? அவருக்கு பண பிரச்சனைனா நம்ம எதுக்கு சொத்தெல்லாம் விக்கணும்? அதுவும் இருக்கிற வீட்டை போய் பேங்க்ல அடமானம் வைக்கணும்னு சொல்ற? என்னாச்சு உனக்கு? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது உங்க குடும்ப விஷயம்தான். இருந்தாலும் நான் உங்க வெல்விசரா இதை சொல்லிதான் ஆகணும். கிருஷ்ணாவோட பிரச்சனைக்காக உங்க சொத்தை விற்கிறது முட்டாள்தனமான முடியும் மேடம். என்ன பேசுறீங்க நீங்க?
அவன் என்ன யாரோ ஒருத்தனா? அவனும் என்னோட குடும்பம் தானே. ஆனா அவரு உங்களை அப்படி நினைக்கல மேடம். நீங்களே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவர் உங்கள்ட்ட இருந்து விலகி தானே போயிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு நீங்க வாண்டடா அவரு பிரச்சனைய உங்க தலைமையில போட்டுக்கிறீங்க? இங்க பாருக்கா, அது அவரோட பிரச்சனை. அவர் வீட்ல பேசி அது அவரே சரி பண்ணிக்கிட்டோம். நாம இதுல தலையிட வேணாம். இல்ல மஞ்சு, அவன் பாவம். அவனுக்கு நம்மள விட்டா வேற யார் உதவி செய்வா? சரி மேடம், இவ்வளவு பேசுறீங்களா? இதே கிருஷ்ணா உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. சிம்பிளாவே கேக்குறேன். அவங்க கம்பெனி நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. அது நடத்துறேன்னு சொன்ன ரமா கூட இப்ப கோமால இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த கம்பெனியாவாச்சும் உங்க பேர்ல மாத்தி விட்டாரா சொல்லுங்க. எந்த உத்தரவாதமும் இல்லாம 5 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, என்ன மேடம் நியாயம்? அக்கா, எனக்கு கூட இப்ப சர்க்குணம் சார் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. உனக்காக அவர் எதுவுமே செய்யாதப்போ நீ எதுக்கு அவருக்காக செய்யணும்? இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இல்ல அதெல்லாம் செத்து போச்சா? 5 கோடி ரூபாய் கடன் பட்டு அவன் எவ்வளவு பெரிய இக்கட்ல மாட்டிட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பணம் கொடுக்கலனா அவன் பொண்டாட்டிய கடத்திருவான்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் சாகிறதுக்கே துணிஞ்சிட்டான். இந்த நிலைமையில கூட அவனுக்கு உதவி செய்ய முடியலனா நான் அவனோட உறவுன்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? கிருஷ்ணா என்னை எப்படி பாக்குறானோ அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. அவனை என் வயித்துல பிறக்காத பிள்ளையாதான் நான் பாக்குறேன். அவனுக்கு நான் இதை செஞ்சுதான் ஆவேன். இதுக்கு மேல என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. முதல்ல நான் சொன்னதை எல்லார்கிட்டையும் பேசி பணத்தை ரெடி பண்றதுக்கு வழிய பாருங்க. என் கிருஷ்ணாவை இதுல இருந்து காப்பாத்துறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். சித்தி சித்தி என்ன மன்னிச்சிருங்க சித்தி, என்ன மன்னிச்சிருங்க. கிருஷ்ணா என்ன பண்ற? எந்திரி எந்திரி கிருஷ்ணா. என்ன நீ ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு? நீ ஒன்னும் யாரோ கிடையாது. நான் ஒன்னும் மத்தவங்க மாதிரி கிடையாது. இந்த கஷ்டத்துல கூட நான் உன் பக்கத்துல நிக்கலனா அப்ப இந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? சித்தி, நீங்க எனக்கு பண்றது ரொம்ப பெரிய உதவி சித்தி. வாழ்க்கையில இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல சித்தி. என்னங்க இது? என்னன்னு நீங்களே படிச்சு பாருங்க. என்னன்னா நம்ம கம்பெனியோட மொத்த நிர்வாகத்தையும் காயத்ரி சித்து பேருக்கு மாத்திரதா பவர் ஆஃப் அட்டார்னி ரெடி பண்ணிருக்க? என்னது? காயத்ரி அத்தை பேருக்கு மாத்த போறோமா? எதுக்கு நான் திடீர்னு இப்படி? சித்தி எதுவும் மாத்த சொன்னாங்களா? சேச்சே, சித்தி போய் அப்படிலாம் கேட்பாங்களா? அப்புறம் எதுக்குங்க திடுத்துப்புன்னு அவங்க பேருக்கு மாத்தி கொடுக்கணும்? பின்ன அவங்க நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்ய வேணாமா? அதுவும் இல்லாமல் அம்மா கோமாவில் இருக்கிற இந்த நேரத்தில் கம்பெனியை விற்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் முதலீடு பண்ணி ரன்னிங்கில் இருந்தால் தான் கம்பெனியோடைய வேல்யூ குறையாமல் இருக்கும். வேல்யூ குறைஞ்சிட்டா அப்புறம் விற்கவும் முடியாது. அதனால் கம்பெனியை பொறுப்பாக எடுத்து நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதான் வேணும் மாமா பாத்துக்கிறாரு. யார் வேணும்? இன்றைக்கி நல்லா கம்பெனி போவான், திடீர்னு ஒரு நாள் பழையசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லி தண்ணியை போட்டு படுத்துருவான். அவனை நம்பி கம்பெனி ரன் பண்ண சொல்றியா? ஆமா ஜோதி,
இவர் சொல்றதும் கரெக்டு தான். அவ எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் எனக்கும் தெரியும் அண்ணி. ஆனா நாளைக்கு அம்மா கோமால இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் எதுக்காக சித்தி பேருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தீங்கன்னு கேட்டா என்ன நீ சொல்றது? ஜோதி, நாளைய கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி பார்ப்போம். என்ன கேட்டால் இப்போதைக்கு கம்பெனி நிர்வாகம் பண்ணுறதுக்கு சரியான ஆள் காயத்ரி சித்தி தான். சித்தி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே. இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் ஃபீல்டில் இருந்தவங்க தானே. அவங்களுக்கு தெரியாதா நம்ம கம்பெனியை எப்படி கரெக்டாக ரன் பண்ணுறதுன்னு? நான் நல்லா யோசித்து முடிவு பண்ணி தான் இதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீயும் யோசிக்காமல் இதில் கையெழுத்து போடு. மற்றதெல்லாம் சித்தி பார்த்துப்பாங்க. ஆமா ஜோதி, அன்னைக்கு கூட நம்ம வீட்டில் நடந்த விஷயத்துல அத்தை ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. நீ தான் பார்த்தல்ல. நம்ம எப்பவுமே அவங்க பக்கம்தான் சொல்றதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பா இருக்கும். எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அவங்களே கம்பெனியை ரன் பண்ணிட்டு போகட்டுமே. கரெக்ட் தான் அண்ணி. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு சித்திக்கு நடந்த அவமானத்தை சரி பண்றதுக்கு இதை விட்டா வேற வழி இருக்க மாதிரி எனக்கும் தெரியல. சரி ஜோதி, நீ கையெழுத்து போட்டுரு. அப்புறம் சித்தியை பார்த்து டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோம். இதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணலாமா? அவங்க தான் கோமால இருக்காங்களே ஜோதி. இருக்கட்டும், நாங்க இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லிட்டு தானே செஞ்சோம். அன்னைக்கு நீங்க வேணான்னு சொல்ற நிலைமையில இல்லைன்னு சொல்லிக்கலாம். சரி வா, அம்மா ரூம்லேயே வச்சு கையெழுத்து போட்டுருவோம். பாட்டி இப்படி இருக்க டைம்ல இவங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கே. இப்ப என்ன பண்றது? என்ன மேடம், செம சந்தோஷமா இருக்கீங்க? அப்படின்னா ஃபோன்ல ஏதோ குட் நியூஸ் வந்திருக்கு, கரெக்டா? கரெக்ட் தான். குட் நியூஸ் இல்ல, சூப்பர் குட் நியூஸ். அப்படியா? என்னக்கா அது? ஜோதி ஃபோன் பண்ணா. ரமா கம்பெனியோட பவர் ஆஃப் அட்டானிய ஏன் பேருக்கு மாத்த முடிவு பண்ணிட்டாங்களாம். கிருஷ்ணாவும் ஜோதியும் பத்திரத்துல கையெழுத்து போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க. சூப்பர்க்கா. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பின்ன அதுக்கு தானே நான் இவ்ளோ செஞ்சேன். ஆனா நீங்க பயங்கரமான ஆளு மேடம். சொன்னதை நடத்தி காட்டிட்டீங்களே. இப்படியே போனா ரமா கண்ணு முழிச்சு பாக்குறப்ப ஒண்ணுமே இருக்காது போல. அம்மா, நீ கோமால இருக்க இந்த நேரத்துல நாங்க நம்ம குடும்பத்துக்காக ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம்மா. நீங்க சரியாகி வர வரைக்கும் நம்ம கம்பெனி பொறுப்பெல்லாம் காயத்ரி சித்திக்கு மாத்தி கொடுக்கறதா இருக்கும். இப்ப நீங்க இல்லாம எப்படி தொடர்ந்து கம்பெனி நடத்துறதுனே தெரியல. அதை நீங்க விற்கவும் கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு சித்தியே கம்பெனி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டோமா? அதான் நம்ம கம்பெனிக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே நம்பி நானும் அண்ணனும் பத்திரத்துல கையெழுத்து போட போறோம். ஜோதி, அவங்க என்ன இப்ப எந்திரிச்சு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல போறாங்களா? முதல்ல கையெழுத்து போடு. போய் அத்தையை பார்த்து பத்திரத்தை கொடுத்துட்டு வருவோம். சரிங்க நீ. சித்தி வேணா சித்தி, அதுல உங்க கையெழுத்து போடாதீங்க சித்தி. ஏய், சும்மா இருக்க மாட்டியா? போ இங்க இருந்து. நீங்க செய்யறது தப்பத்த. பாட்டி இருந்திருந்தா இந்த நடக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. காயத்ரி பாட்டி கண்டிப்பா கம்பெனியை நல்லாவே நடத்த மாட்டாங்க. அப்புறம் பாட்டி கண்முழிச்சு வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏய், அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பெரியவங்க விஷயத்துல தலையிடாதன்னு. ஒழுங்கா போயிடு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, இது வேணாம் மாமா.
இங்கே பார், சின்ன பொண்ணு நீ என்னை கை நீட்ட வச்சிடாத சொல்லிட்டேன். ஜோதி, நீ கையெழுத்து போடுமா. சரிண்ணா. அப்பாட, ஒரு வழியா கையெழுத்து போட்டாச்சு. வாங்க போய் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். சரி, வாமா போலாம். என்ன இதெல்லாம்? மொத்த நிர்வாகத்தையும் அவங்க பேர்ல மாத்திரன்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. நீ போய் முதல்ல உன் வேலையை பண்றா. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத. எது தேவையில்லாத விஷயம்? இது நம்ம கம்பெனி விஷயம். என்னது? நம்ம கம்பெனியா? இது எங்க அம்மா உருவாக்கின கம்பெனி, அதை மறந்துடாத. ஏதோ கம்பெனியை பார்த்துக்கிறன்றதுக்காக அதுக்கு நீயே ஓனர் ஆயிட மாட்ட. அதுக்காக அந்த கம்பெனியை ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட அதை தூக்கி கொடுப்பீங்க. நான் வேடிக்கை பார்க்கணும்ல? ஏன் ஜோதி, உனக்கு அறிவில்ல? அத்தை சுயநினைவில் இல்லாம இருக்கும்போது இப்படி ஒரு முடிவை எந்த தைரியத்துல நீங்க எடுத்தீங்க? சரிதா, உன் தம்பிக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா பத்திரத்தை கொடுத்துட்டு போக சொல்லு. அவர் தான் சொல்றாருல்ல, எல்லாம் நம்ம நல்லதுக்காக தாண்டா செய்றோம். நீ சும்மா குழப்பாம போ. முடியாதுக்கா. அத்தை இந்த கம்பெனியை உருவாக்கி இருந்தாலும் அது இந்த நிலைமைக்கு வர்றதுக்காக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உழைச்சிருக்கோம். அதுல என் பங்கும் இருக்கு. அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கம்பெனி அழிஞ்சு போறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுக்கா. டேய், இப்ப யாருடா கம்பெனி அழிக்க போறேன்னு சொன்னது? காயத்ரி அத்தை அதை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. அப்படின்னு நீங்க வேணும்னு நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அத்தை நல்லா இருக்கிறப்பவே அந்த கம்பெனியை விக்கிறதுக்காக அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இவங்க கோமால இருக்கிற இந்த நிலைமைய நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு கேம் ஆடுறாங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்காம தலையாட்டிட்டு இருக்கீங்க. டேய் வேணு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம சித்தியை பத்தி தப்பா பேசாத. முதல்ல அந்த பத்திரத்தை குடுறா. முடியாது மாமா. குடுறா பத்திரத்தை. முடியாது மாமா. குடுன்னு சொன்ன. முடியாதுன்னு சொல்றல. டேய் குடுறானா? குடுறா. விடுங்க மாமா. ஏய் விடு மாமா. விடுறா. கையில விடுங்க மாமா. ஏய் விடு. ஏய் 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 இருடா. ஏய் என்ன மாமா, அடிக்க போறீங்களா? தாராளமா அடிங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கும் என் அக்காவுக்கும் இந்த வீடு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கு. அதுக்கான நன்றி எனக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அடிச்சாலும் அதை நான் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீட்டையும் அத்தை உருவாக்கின கம்பெனியையும் நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி எழுதி கொடுக்கணும்னா அதை அத்தையே எந்திரிச்சு வந்து சொல்லணும். நான் ஒருத்தன் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனியோட பவர் இல்ல. அதுல இருந்து ஒரு ஷேர் கூட இங்க இருந்து நான் போக விட மாட்டேன். ஏன்னா இத லீகலா என்னால தடுக்க முடியும். இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க. பவி, வா நம்ம போலாம். என்னக்கா ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவங்கள காணோம்? எனக்கு தெரிஞ்சு பவரா பட்டாணிக்கு பதிலா நன்றி உணர்ச்சியில கம்பெனியை பேத்தி எடுத்துட்டு வந்துருவாங்க போல் இருக்கு.
வண்டி சத்தம் கேக்குதுக்கா. அவங்களா தான் இருக்கணும். வரட்டும் வரட்டும். ஆனா ஒரு விஷயம், அவங்க பத்திரத்தை கொடுத்ததும் இதெல்லாம் எதுக்கு வேணாங்கிற மாதிரி தான் ஒரு டிராமா பண்ணுவேன். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க, சரியா? அவ்வளவுதானேக்கா, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா இந்நேரம் கையில பத்திரத்தோட கிருஷ்ணாவும் ஜோதியும் வருவாங்கன்னு பார்த்தா நாங்க வந்திருக்கோமேன்னு ஷாக்கா இருக்கா? நீங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு என் மாமா அவசரமா பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டப்ப அது எதுக்குன்னு அப்ப எனக்கு புரியல. ஆனா இப்ப எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அத்தனையும் உங்க வேலைதான்னு புரியுது. எப்படி 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 நீங்களே அவருக்கு பணம் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? அப்புறம் நீங்களே அதை சால்வும் பண்ணுவீங்களா? அதை பார்த்துட்டு எங்க மாமா அப்படியே நன்றி உணர்ச்சியில கம்பெனி நிர்வாகத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாராம். செம்ம பிளானுங்க. என் அத்தை கோமால இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தூண்டில் போடுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. நான் ஒருத்தன் இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கம்பெனியில இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாது. புரியுதா?